ஹாய் ஹலோ வெல்கம். நம்ம இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் இருக்கக்கூடிய செட் லாங்குவேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செட்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். செட்டுன்னு சொல்லும் போது நம்ம சின்ன வயசில் விளையாண்ட ஒரு விளையாட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். ஆக்டர்ஸோட நேமை நம்ம பேப்பரில் எழுதி போட்டு ஒரே நேம் வந்து 3 டைம் வந்ததுக்கப்புறம் செட்டுன்னு அடித்து விளையாடுவோம். இப்படி ஒன்றா சேர்க்கறதுக்கு பேர் தாங்க செட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் பாருங்கள். இந்த கலெக்ஷன் ஆஃப் திங்ஸை நம்ம செட்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஷேப்ஸ் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் டயக்ராம்ஸோ ஆர் திங்ஸோ நம்ம வந்து செட்டுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வாங்க செட்டுக்கான டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். செட். ஸோ செட்னு என்ன டெஃபினிஷன்? எ செட் இஸ் எ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்னா 2 கண்டிஷன். ஒன்று ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு இருக்கணும், அண்ட் செகண்ட் ஒன் இட் மஸ்ட் பி பாசிபிள். ஸோ அது பாசிபிளாகவும் இருக்கணும். ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட். ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்தை தான் நம்ம ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்கள் கையில் எத்தனை விரல் இருக்குது? 5 விரல் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக். நெக்ஸ்ட்டு பாசிபிள். ஸோ வானத்தில் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமா? அதை நம்மளால் ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. ஸோ அது பாசிபிளும் கிடையாது. ஸோ இந்த கண்டிஷன் ஸ்பெசிஃபிக்கும் இல்லை, பாசிபிளாகவும் கிடையாது. இப்போ புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கிரேப்ஸ், ஆப்பிள், பனானா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 3 ஸ்பெசிஃபிக் ஃப்ரூட்ஸ் இருக்குது. இது வந்து நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பாசிபிள். அண்ட் செகண்ட் ஒன் பாருங்கள், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இது எப்படி இருக்குது? பாசிபிளாக அவுட்கம்ஸ் வந்து இருக்குது. இந்த டெஃபினேஷனில் நம்ம ஆப்ஜெக்டை வந்து நம்ம எப்படி வந்து டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, மெம்பர்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற நேமால் வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ எல்லாமே வந்து சேம் மீனிங் தான். மெம்பர்ஸ், எலமெண்ட்ஸ், ஆப்ஜெக்ட் இது எல்லாமே வந்து சேம் மீனிங் தான். இப்போ வாங்க புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய டெஃபினேஷன் பார்க்கலாம். எ செட் இஸ் வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஹியர் வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் மீன்ஸ் தட் given specific object it must be possible for us to decide whether the object is an element of the given collection or not. The object of a set are called its members or elements. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட் வந்து அது வந்து கண்டிப்பாக பாசிபிளாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூடுதலாக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து கிவன் கலெக்ஷன் ஆர் நாட். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து நம்ம செட்டுக்குள்ளே இருக்கலாம் அல்லது செட்டில் இல்லாத ஒரு ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலான விஷயம் வந்து நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், த கலெக்ஷன் ஆஃப் ஆல் புக்ஸ் இன் எ டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரி. ஸோ லைப்ரரியில் இருக்கக்கூடிய எல்லா புக்ஸும் எடுத்திருக்கோம். செகண்ட் ஒன், த கலெக்ஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ் இன் எ ரெயின்போ. ஸோ ரெயின்போவில் இருக்கக்கூடிய எல்லா கலரையும் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன், கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர். ஸோ எல்லா ப்ரைம் நம்பரையும் வந்து எடுத்திருக்காங்க. இது எல்லாமே நமக்கு செட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஏர் செட்ஸ். ஸோ ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதில் எது செட்டு எது நாட் எ செட் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க அதை பார்க்கலாம். த கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். செகண்ட் ஒன், த கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸ். தேர்ட் ஒன், த கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட் இன் எ கிளாஸ். Fourth one, the collection of states in our country. Fifth one, the collection of beautiful flowers in a garden. ஸோ இந்த 5மே நல்லா பாருங்கள். நேச்சுரல் நம்பர் நமக்கு தெரியும், இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸ் நமக்கு தெரியும், குட் ஸ்டூடெண்ட் இன் ஏ கிளாஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்னால் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நாட் எ செட். ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஸ்டேட்ஸ் இன் அவர் கண்ட்ரி. ஸோ அது வந்து பாசிபிள். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸ்னால் அது பாசிபிள், பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ்னால் அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக அவங்க கொடுக்கல. ஸோ தேர்டு ஒன்னும் ஃபிஃப்த்து ஒன்னும் நமக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்கல, அது வந்து ஒரு பாசிபிளாகவும் இல்லை. ஸோ தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் இஸ் நாட் எ செட். 1, 2, 4 இஸ் எ செட். நெக்ஸ்ட்டு செட் நோட்டேஷன் பற்றி பார்க்கலாம். ஒரு செட்டை வந்து நம்ம எப்பயுமே கேபிட்டல் இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸில் மட்டும்தான் டினோட் பண்ணுவோம். அண்ட் செகண்ட் ஒன், நம்ம எழுதக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே கேர்லி ப்ராக்கெட். நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் கேர்லி ப்ராக்கெட். இதில் மட்டும்தான் நம்ம எலமெண்ட்ஸை வந்து ரைட் பண்ணுவோம்.
அடுத்தது ஒரு சிம்பிள் பார்க்கலாம். இந்த சிம்பிள் நேம் வந்து பிலாங்ஸ் டு. இதோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சிக்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். A set capital A equal to 1, 2, 3, 4, 5. ஸோ ஒரு செட்டில் வந்து 5 எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு எலமெண்ட்டை எடுத்து அது செட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறதுக்கு இந்த பிலாங்ஸ் டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பாருங்கள். 2 பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. பிலாங்ஸ் டுனா அந்த எலமெண்ட் வந்து அந்த செட்டுக்குள்ளே இருக்குன்னு டினோட் பண்ணுறதுக்கு அந்த பிலாங்ஸ் டுங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த செட்டில் இல்லாத ஒரு எலமெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம் 7. ஸோ அந்த 7ங்கிற எலமெண்ட் வந்து செட்டில் இல்லை. ஸோ அப்போ அதுக்கு வந்து என்ன சிம்பிள் யூஸ் பண்ணலாம்? இதை பாருங்கள். இதோட நேம் வந்து நாட் பிலாங்ஸ் டு. ஸோ அந்த பிலாங்ஸ் டு மேலே ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா அது நாட் பிலாங்ஸ் டு. ஸோ 7ங்கிற எலமெண்ட் வந்து அந்த செட்டுக்குள்ளே இல்லை. அதனால் இதை எப்படி டினோட் பண்ணுவோன்னா 7 நாட் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. நெக்ஸ்ட்டு புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய டெஃபினேஷன் பாருங்கள். சேம் அதே இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் லெட்டர்ஸில் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. கர்லி ப்ராக்கெட் அண்ட் எக்ஸ் இஸ் an element of a set capital A. So how to denote this? X belongs to A. ஸோ ஒரு செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை வந்து பிலாங்ஸ் டு யூஸ் பண்ணி டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளில் பாருங்கள். 2, 3, 5, 7 4 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கொடுத்துருக்கக்கூடிய எலமெண்ட்டை வந்து செட்டுக்கு கம்பேர் பண்ணும் போது பிலாங்ஸ் டு யூஸ் பண்ணுவோம். அதில் இல்லாத ஒரு எலமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணும் போது நாட் பிலாங்ஸ் டுங்கிற சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட். ஸோ இதிலே மீனிங் இருக்குது. ரீப்ரசன்டேஷன் ஆஃப் செட். செட்டை வந்து நம்ம ரீப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 3 ஃபார்ம்ஸில் நம்ம வந்து ரீப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், செகண்ட் ஒன் செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம், தேர்ட் ஒன் ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபிளர் ஃபார்ம். இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்டில் 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த 3 ஃபார்ம்ஸில் எழுதக்கூடிய செட்டுமே வந்து ஒரே ஆன்சர் தான் எக்ஸ்போஸ் பண்ணுது. ஆனால் அதை எழுதக்கூடிய விதம் தான் வந்து வெவ்வேறு டைப்ஸஸில் வந்து ரைட் பண்ணுறோம். ஸோ வாங்க இப்போ 3 டைப்பு வந்து எப்படி ரைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா வேர்ட்ஸ். செகண்ட் ஒன் செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம். இதை ஒரு ரூல் யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுறோம். தேர்ட் ஒன் ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபிளர் ஃபார்ம். இதை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா லிஸ்டிங் ஆல் த எலமெண்ட்ஸ். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸில் இருக்கக்கூடிய வவல்ஸை வந்து ஒரு செட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எப்படி எழுதலாம்? வேர்ட்ஸில் எழுதலாம். ஸோ எ செட் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸ். செகண்ட் ஒன் செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம். ஸோ இந்த நேம்லேயே வந்து ஈஸியாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். செட் பில்டர், பில்டிங்னா எப்படி ஃபஸ்ட்டு பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு மேப் வரைஞ்சி அதுக்கப்புறமா பில்டிங் வந்து நம்ம வந்து கட்டுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இதில் எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அதை எக்ஸை வந்து நம்ம என்ன டிஃபைன் பண்ணுறோம்? எக்ஸ் இஸ் எ வவல்ஸ் இன் இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸ். ஸோ ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த வேரியபிளை வந்து டிஃபைன் பண்ணுறோம். தேர்ட் ஒன் ரோஸ்டர் ஆர் டேபிளர் ஃபார்ம். ஸோ இதை எப்படி ஃபாலோ பண்ணுறோன்னா டேபிளர் ஃபார்ம். ஒரு டேபிள் வந்து நீங்கள் எப்படி ரைட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ரோ அண்ட் காலம். ஸோ 1 by 1 ரைட் பண்ணுவீங்களா? இங்கேயும் அதே தாங்க. 1 by 1 எலமெண்ட்டை வந்து டிஃபைன் பண்ண போகிறீங்க. ஸோ எல்லா எலமெண்ட்டுமே வந்து நீங்கள் டிஃபைன் பண்ண போகிறீங்க. ஏ இ ஐ ஓ யூ. ஸோ நமக்கு என்ன எலமெண்ட் இருக்கோ அதை டேரெக்டாக ரைட் பண்ணால் அதுதான் வந்து ரோஸ்டர் ஆர் டேபிளர் ஃபார்ம். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு செட்டுக்கு ஆன்சர் வந்து ஒன்று தான். அதை எக்ஸ்போஸ் பண்ணுற ஃபார்ம்ஸ் தான் வந்து இங்கே 3 டைப்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாபிக் நேமை மட்டும் வந்து நான் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதை வச்சே நம்ம வந்து ஈஸியாக வந்து டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு தான் வந்து நமக்கு வந்து டாபிக் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.